ஹாய் கைஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரெவல்யூஷன் பார்ட் டைமர் சீசன் 2 உடைய எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் யாராச்சும் பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா நீங்க ஒரிஜினல் எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த எபிசோட்ல இருந்து கண்டினியூ பண்றீங்கன்னா சத்தியமா உங்களுக்கு ஸ்டோரி புரியாது. பிகாஸ் ஆஃப் நான் எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை அப்படியே டப் பண்ணி சொல்ல மாட்டேன். அதுக்கு பதிலா 10% ஆஃப் ஸ்டோரி எடுத்துக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய 90% ஆஃப் ஸ்டோரியை ஃபிக்ஷனா சொல்லுவேன். சோ அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோவை நீங்க பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி போய்ட்டு ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படி யாராலையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான ஆல்ல வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஒண்ணுதான் எனக்கு மோட்டிவேஷனா இருந்து அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்குது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் மெக்டொனால்ட்ஸ்க்குள்ள ஒரு கொடூரமான சிரிப்பு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா சைட்டன் தான் ஸ்டாஃப் ரூம்க்குள்ள உட்கார்ந்துகிட்டு இதுதான் சூப்பரா இருக்கு, இதுதான் சூப்பரா இருக்குதுன்னு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கவும், மாவ் எதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு பிண்டி ஒரு வாய்ஸ் கேட்க, ஐயோ ஒண்ணும் இல்லையானே பயத்துல கையில வச்சிருந்த அலாஸ் ராமஸோடைய போட்டோ ஆல்பத்தை கீழே போட்டுட்டான். இருந்தாலும் இவன் ஏன் போட்டோ ஆல்பத்தை இங்க வச்சிருக்கானா? இவன் வேலைக்கு வரும்போது அலாஸ் ராமஸ் கூட கூட்டிட்டு வர முடியாது இல்லையா? அதனாலதான் அவளுடைய கியூட்டான போட்டோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பக்கம் இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா சீகோ வந்து இவனை பயமுறுத்தி விட்டு இருந்திருப்பா. ஆனா சீகோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணமே மீட்டிங் நடக்க போது நீங்க வாங்கன்னு கூப்பிடுறதுக்காக தான். ஆனா இவனை கூப்பிட்டவ கொஞ்சம் சோகமா கூப்பிட்டா. என்னடா வந்து பார்த்தா இவங்களுடைய இந்த கடையை 1 வீக்கு ரீஸ்டோரேஷன் பண்றதுக்காக மூட போறாங்களா? அதனால இந்த விஷயத்தை பத்தி சொன்னதும் இது கடையை மூட போறீங்களா, வருமானத்துக்கு நான் என்ன பண்றதுன்ற மாதிரி சைடன் செமையா ஷாக் ஆயிட்டான். ஆனா இந்த விஷயத்தை கேட்டுட்டு மத்தவங்க எல்லாரும் அமைதியா தான் இருக்காங்க. ஏன்னா இப்ப இவங்க சொன்ன விஷயம் ஆல்ரெடி இவங்க கிட்ட ஒரு 1 வீக்கு முன்னாடி சொல்லி இருக்காங்க. ஏன் சைடன் கூட சொல்லி இருக்காங்க. ஆனா அப்ப சைடன் அலாஸ் ராமஸை பத்தி நினைச்சுக்கிட்டு டிப்ரெஷன்ல இருந்ததுனால இந்த விஷயத்தை பெருசா காதுல வாங்கி இருக்க மாட்டான். அதனாலதான் சீக்கோவும் இதை பத்தி ஆல்ரெடி நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க மாவுன்ற மாதிரி சொல்லவும், ஆமால நீங்க சொல்லிட்டீங்கல்ல இந்த மாசம் செலவுக்கு நான் என்ன பண்ண போறேனே தெரியலன்னு சைடன் கொஞ்சம் வருத்தத்தோட சீக்கோ கூட பேசிக்கிட்டு வீட்டுக்கு வரவும், இந்த இடத்துல எமிலியாவும் சூசனும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையுமே வெளியில எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அதனால ஏன் என்னாச்சுன்ற மாதிரி இவன் கேட்க, இவன் மேனேஜர் சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு அதிர்ச்சியானதை விட இவங்க சொல்றதை கேட்டுட்டு தான் இவனுக்கு செம அதிர்ச்சியா இருக்குது. ஏன்னா லாஸ்டா கேப்ரியல் வந்து இவங்க வீட்டை அட்டாக் பண்ணாலியா, அந்த டைம்ல வீடு எக்கச்சக்கமான டேமேஜ் ஆயிருக்கும். ஆனா அந்த விஷயத்தை பத்தி இந்நாள் வரைக்கும் ஓனர் கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா அவங்களே எப்படி ஒரு வழி அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு, தம்பிங்களா ஒரு 3 நாள் மட்டும் வீட்டை விட்டு வெளியில போய் வெளில தங்குங்க, நான் வீடு ரீஸ்டோரேஷன் பண்ண போறேன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அதனாலதான் இவங்க சொல்ற விஷயத்தை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகிட்டு இருக்கும் போதே உள்ள பொத்து பொத்துன்னு 2 பேர் கீழே ஒரு சத்தம் கேட்டிருக்கோம். என்னடான்னு பார்த்தா ஓனர் லேடி இவங்களுக்கு ஒரு பார்சல் அனுப்பி வச்சிருக்காங்களா. அதனாலதான் அரசே இந்த தடவை அந்த லேடி என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு தெரியல, நாங்க இப்பவே மயங்கி கீழே விழுந்துட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது எமிலியாவும் டக்குன்னு உள்ள வந்து, இங்க பாருங்கப்பா எதுக்கு இந்த பாக்ஸை பார்த்து பயந்துகிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி இதே மாதிரி பாக்ஸ்ல தானே உங்களுக்கு நிறைய பொருள் எல்லாத்தையும் அனுப்பி வச்சாங்க, அதனால இதுக்குள்ள ஏதாச்சும் இருக்கும்னு இவன் வேக வேகமா பிரிக்க இவனுக்கு 3 பேருக்கும் அள்ளி விட்டுடுச்சு. ஏன்னா ஏற்கனவே வினோதமான போட்டோ எல்லாம் இருந்தது. அதனாலதான் இந்த தடவை உள்ள என்ன வச்சிருக்காங்களோ தெரியல மாதிரி பார்த்தா உள்ள இந்த வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான பில் இருக்கிறது மட்டும் இல்லாம கூடவே சேர்த்து ஒரு வீடியோ டேப் இருக்குது. அதனால இது என்ன வீடியோ டேப்னு தெரியலையே, அது மட்டும் இல்லாம இதை ப்ளே பண்ற அளவுக்கு நம்மள்ட்ட எந்த ஒரு எக்யூப்மெண்ட் இல்லையன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சீக்கிரம் உடனே நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, என் வீட்டுல இதுக்கான எக்யூப்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா வாங்கலாம், எங்க வீட்டுல போய் இதை போட்டு பார்க்கலான்ற மாதிரி உங்களை கூப்பிடவும், இதோ உடனே வந்துட்டோன்ற மாதிரி எமிலியாவும் சைட்டனும் கிளம்பி வந்துட்டாங்க. இருந்தாலும் சைட்டனும் எமிலியாவும் ஃபர்ஸ்ட் டைமா சீகோட வீட்டுக்கு வராங்க இல்லையா, அதனால ஏதாச்சும் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இவங்கள்ட்ட கொடுக்கவும், வாவ் எவ்வளவு ஸ்வீட்டான கப்புள்ஸ்ன்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய சீகோக்கு வயிறு எரியுது. ஏன்னா சீகோ லவ் பண்ணக்கூடிய பையன் இவன் தானே இவங்களுக்கு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, அம்மா கிட்ட அப்புறமா இவரை பத்தி சொல்லிப்போம், ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ போட்டு பாப்போம்னு அந்த கேசட் எடுத்து இங்க இருக்கக்கூடிய பிளேயர்ல போடவும் எகிப்துல இருக்கக்கூடிய பிரமிடோட வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்குது. அதனால என்னடா அது பிரமிடான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தா இந்த ஓனர் லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் காஸ்ப்ளே பண்ணிக்கிட்டு, தம்பிகளா நீங்க பண்ண விஷயம் எல்லாமே எனக்கு தெரிய வந்துருச்சு, அதனால இப்போதைக்கு வீடியோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக சில ப்ராசஸ் நான் பண்ணியிருக்கிறேன், ஆனா அது வரைக்கும் நீங்க தங்குறதுக்கு இடம் இல்லைன்னு கஷ்டப்பட வேணாம். பக்கத்து ஊர்ல என்னுடைய சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி கடை வச்சிருக்கா. ஆனா என்ன அவளுடைய கடையில ஆள் வேலை செய்யறதுக்கு யாரும் இல்ல. அதனால இந்த வீடியோ ரெடி பண்ற வரைக்கும் அங்க போய் தங்கிக்கிட்டு அப்படியே அவளுக்கு உன்னால முடிஞ்ச ஹெல்ப்பா பண்ணுப்பா, அவளுடைய கான்டாக்ட் நம்பர் இதுதானே, இந்த வீடியோவிலே கான்டாக்ட் நம்பர் கொடுக்க சீகோவுடைய அம்மாவும் ஆமாப்பா அவங்க சொல்றது நல்லபடியா தான் எனக்கு தோணுது, நீ பேசாம ஒரு 3 நாள் தானே போய் அங்க வேலை செய்யலாம் என்ற கேட்கவும், ஆமாமா நீங்க சொல்றது சரிதான், இப்ப எனக்கு எங்கேயும் வேலை இல்ல, தங்குறதுக்கு வீடும் இல்ல, அதனால அங்கேயே போலான்னு சொல்லிட்டு அவன் போன் பண்ணவும் சீகோவுக்கு அப்படியே கொஞ்சம் வருத்தமா இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் மாவுக்கு அந்த இடத்துல வேலை கிடைச்சதுன்னா 3 நாள் அங்க போய் தங்கிடுவான், திரும்ப அவனை பாக்குறதுக்கு ஒரு வாரம் இல்ல 3 நாளாவது ஆயிடும். இன்னொரு பக்கம் இவளுடைய அம்மாவுக்கு சைட்டன் தான் மாவுன்ற விஷயமும் தெரியல. இருந்தாலும் இவர் தான் மாவுன்னு சொல்லலாம்னு நினைச்சாலும் இந்த இடத்துல கூடவே எமிலியாவும் இருக்கிறா. அதனாலதான் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்ற மாதிரி இவன் நின்னுட்டு இருக்கும் போதே ஓனருடைய சொந்தக்கார பொண்ணும் கரெக்டா போன் அட்டன் பண்ணிட்டா. அதனால இந்த மாதிரி என்னுடைய ஓனர் சொன்னாங்க, அங்க ஏதாவது வேலை இருக்கா, நான் வந்து தங்கிட்டு மாட்ட மாதிரி கேட்கவும், ஓ என்னுடைய சொந்தக்காரங்க சொன்னாங்களா, ஓகே ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க தாராளமா இங்க வந்து தங்கி வேலை பார்க்கலாம். அப்புறம் சம்பளத்தை பத்தி எதுவுமே சொல்லல, நான் அதை சொல்லிடுறேன், ஒரு நாளைக்கு உங்களுக்கு 10,000 என்னன்னு சொல்லவும், இது ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய், ஐயோ எனக்கு கை வர கால் வர, எங்க என் கூட இந்த 2 பேர் கூட்டிட்டு விட்டுமாங்க, அதுக்கு என்ன தாராளமா கூட்டிட்டு வாங்க, ஒரு பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லவும், ஐயோ திணியில கடந்த
இருந்தவனுக்கு திடுக்கு வந்துதான் கல்யாணம்ன்ற மாதிரி வேலையை இல்ல இந்த மாசம் செலவுக்கு என்னடா பண்ண போறன்ற மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தவனுக்கு இன்னைக்கு ஓனர் எடுத்த ஒரு டிசிஷன் மூலமா ஒரே நாள்ல 10,000 சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இவனுக்கு கிடைச்சிடுச்சு. ஆனா இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு நாளைக்கு 10,000 ஆக மொத்தம் சைடன் அங்க போயிட்டு 3 நாள் 4 நாள் தங்க போறானா. அப்ப இவனுக்கு 2 மாசத்துக்கு செலவுக்கு பஞ்சமே இல்ல. அதனாலதான் கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்ற மாதிரி இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே சீகோ மட்டும் கொஞ்சம் சோகமா இருக்கிறத இவளுடைய அம்மா நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் சைட்டனும் எமிலியாவும் இந்த இடத்துல இருக்க முடியாது இல்லையா, அதனால அவங்க கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துல கிளம்பி போக சீகோடைய அம்மாவே டைரக்டா இவகிட்ட வந்து இங்க பாருமா, நீ அந்த பையனை லவ் பண்றன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா என்னுடைய பொண்ணு எப்ப என்ன பண்ணுவா ஏது பண்ணுவான்றது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி இன்னைக்கு நீ அந்த பையனை பாக்குற பார்வையிலேயே நீ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பையன் இவன் தான்ன்றது எனக்கு தெரிய வந்துருச்சு. ஆனா நீ எதை நினைச்சு கவலைப்படாத, அந்த பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா அவன் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவனா இருக்கிறான், பெரியவங்கள்ட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறான். அதனாலதான் அந்த பையன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம நீ அவன் கூட போகணும்னு ஆசைப்படுறதும் எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா என்னால இப்போ அனுப்ப முடியாதுப்பா. ஏன்னா ஜஸ்ட் நம்ம தெருவுல நடந்து போனாலே எக்கச்சக்கமான இஷ்யூஸ் வருது. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பசங்க கூட சேர்ந்து நீ வேற ஒரு ஊருக்கு போறனா பெரிய பெரிய பிரச்சனை ஏதாச்சும் வந்தா என்னால தாங்கிக்க முடியாது இல்லையா. அதனாலதான் நீ சேஃபா இருக்கணும்ன்றதுக்காக என்னால இப்போ அனுப்ப முடியாதுன்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இங்க இருந்து கிளம்பி போன சைட்டனும் எமிலியாவும் இப்பதான் டைரக்டா வீட்டுக்கு வந்துட்டு ஹே நீங்க யாரும் இதுக்கப்புறம் கவலைப்பட தேவையில்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் எமிலியா சொல்ல சைட்டனும் ஆமாப்பா இப்போ நம்ம தங்குறதுக்கும் தூங்குறதுக்கும் சாப்பிடறதுக்கும் ஒரு இடம் கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு 10,000 சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு வேலையும் கிடைச்சிருச்சு. சோ அந்த வேலைக்கு நம்ம 3 பேரும் தான் போக போறோம், அதுவும் நாளைக்கு சாயந்தரமே போக போறோம்னு சொல்லவும் அலசுராமுக்கு செம கோவம் வருது. ஏன்னா அப்பா தானே விட்டு தனியா போக போறாரு இல்லையா, அதனாலதான் இவ கொஞ்சம் கோவத்தோட அம்மா அம்மா அப்பா தனியா போக கூடாது நம்மள அவர் கூட போகணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே லூசிபரும் என்னால முடியாதுப்பா நாளை உங்க கூட வர மாட்டேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டான். ஏன்னா இவனுக்கு தான் வேலை செய்யறதுனாலே சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் என்னால உங்க கூட வர முடியாது, அந்த இடத்துல வேலை செய்ய முடியாதுன்ற மாதிரி இவன் ஃபர்ஸ்ட் சொன்னாலும் அடுத்த செகண்டே ஆமால நம்ம இவங்க கூட போனா தானே சாப்பாடு கிடைக்கும், ஐயோ நான் உங்க கூட கண்டிப்பா வரேங்க, இன்னைக்கு என்ன வேலை செய்ய சொன்னாலும் நான் கண்டிப்பா செய்வேன்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் எமிலியாவும் சூசனவும் தனியா வந்து இங்க நடக்கக்கூடிய விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எப்பயுமே இவங்க 3 பேரையும் தனியா விட மாட்டாங்க இல்லையா, அதனாலதான் இந்த தடவை மட்டும் இவங்களை தனியா விட்டுலான்னு தோணுதுப்பா. ஏன்னா இவனுக்கு தான் ரீசெண்ட் டேஸா எந்த ஒரு தப்பும் பண்ற மாதிரி தெரியல, அதனாலதான் இந்த தடவை நம்ம ஃபாலோ பண்ண வேணாம்ப்பா, அவனுக்கு போயிட்டு ஒர்க் எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்ப வரட்டுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் மறுநாள் காலையில ஆனதும் சைடன் தன்னுடைய மேனேஜர் மீட் பண்ணி இப்போ ஒரு புது வேலைக்கு போறான் இல்லையா, அதை பத்தி சொல்றதுக்காக வந்திருக்கான். ஏன்னா இவன் போற அந்த இடத்துல எத்தனை நாள் ஒர்க் இருக்குன்னு கரெக்டா அவங்க சொல்லவே இல்லை. அதனாலதான் நான் பக்கத்து ஊருக்கு போயிட்டு ஒரு 1 வீக் உள்ள சீக்கிரமா வரதுக்கு ட்ரை பண்றேன், அப்படி இல்ல என்னால வர முடியலனாலும் உங்களுக்கு நான் கால் பண்றேன்னு சொல்லவும் இங்க பார்ப்பா மாவ் நீ இல்லனாலும் இங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நீ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி இருக்கிற என்ன பண்றன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது, உன்னோட ஃபேமிலியை கூட்டிட்டு ஜாலியா அந்த இடத்துக்கு போயிட்டு வா. ஏன்னா நீ போறன்னு சொன்ன இல்லையா, அந்த ஊர் ஃபுல்லா பீச்சா இருக்கும், செமையா இருக்கும்பா, நீ போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுன்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா சீகவும் இந்த இடத்துக்கு வந்துட்டா. ஏன்னா இவங்களுக்கு வேலை இல்லனாலும் அப்பப்ப மேனேஜரை வந்து பார்த்துட்டு போறது இவங்களுடைய வழக்கம். அந்த மாதிரி தான் சீகோ இந்த இடத்துக்கு வர பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு 2 பேருமே வெளியில வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்து இந்த இடத்துல ஒருத்தன் மனசு உடைஞ்சு போய் எப்படா அந்த கடை திறப்பீங்கன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்கு இவனுக்கு கடையை மூட போறாங்கன்ற விஷயம் தெரியாது இல்லையா, அதனாலதான் கடையை வெறிக்க பார்த்துட்டு இருந்தவ இவங்க வரத பார்த்ததும் ஹே மாவ் உண்மையை சொல்லு, உங்களுக்கு ஆப்போசிட்ல நான் கடையை திறந்துட்டேன்றதுக்காக இந்த கடையை மூடிட்டீங்களா இல்ல வேற ஏதாச்சும் காரணமா சொல்லுடா சொல்லு, என்னுடைய காதலியை பார்க்காம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஏன் என்ன கேப்ரியல் வந்து ஹெல்ப் பண்ணு நான் கூப்பிடும் போது கூட அவனுக்கு ஹெல்ப் பண்ணாம இங்க வந்து நான் என் காதலிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால கடையை எப்படா திறப்பீங்க சொல்லுடா சொல்லுடா என்ன பிடிச்சி உலுக்கிக்கிட்டே இருக்க. நீ கடை திறந்ததுனால எங்க கடையை நாங்க மூடிட்டோமா, அட பாவி எங்க கடையை நாங்க ரீஸ்டோரேஷன் பண்ண போறோம்னு சொல்லப்போம் ஓ ரீஸ்டோரேஷன் தானே ஓகே ஒன்னும் பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தவன் டக்குனு சீக்கோவை பார்க்கவும் ஓ மை லேடி நீங்க இங்க தான் இருக்கீங்களா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீங்க என் கூட வரீங்களா, பக்கத்துல என் கடை இருக்கு, ஒரு கப் காஃபி சாப்பிடலான்ற மாதிரி கூப்பிட்டுட்டே இருக்கப்போ கரெக்டா இந்த இடத்துக்கு எப்படியோ மேனேஜர் வெளியில வந்துட்டாங்க. அதனால இவன் இந்த இடத்துல கையை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்த உடனே டேய் பர்வட் நீ என் கடையில பண்ணு சாப்பிட தான் வரேன்னு பார்த்தா போற வர பொண்ணு கையில பிடிச்சி இழுத்துட்டு இருக்கடா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவியலடான்ற மாதிரி இவனை வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் திட்டிட்டு போகவும் போச்சு எல்லாம் போச்சு, என்னுடைய காதலி என்ன தப்பா நினைச்சிட்டா, தெரியாதனமா அந்த பொண்ணுடைய கையை பிடிக்கவும் என் வாழ்க்கையை எப்படி போயிடுச்சு என்ற மாதிரி இவன் கதறிக்கிட்டு இருக்க. சரி ராசா நீங்க எது கதறிக்கிட்டு இருந்து இவங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா போற வழியில சைடன் கிட்ட இங்க பாருங்க நீங்க எனக்கு வந்து ஓகே சொல்லலனாலும் பரவாயில்ல, நான் உங்க கூடவே தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா உங்களை எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாவ், அதனால நீங்க என்ன விரும்பலனாலும் நான் உங்களை எப்பயுமே விரும்பிக்கிட்டு தான் இருப்பேன். அண்ட் அது மட்டும் இல்லாம என்னால எம்லியா மாதிரி சண்டை போட முடியலனாலும் என்னால முடிஞ்ச சின்ன ஹெல்ப் அப்பப்போ உங்களுக்கு நான் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம அது கூடவே சேர்த்து அலாசராமுசி நான் நல்லா பார்த்து பண்ற மாதிரி இவன் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கேன். கரெக்டா உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பிங் மால்ல இருந்து ஆசியிலும் ஒரு பெட்டி வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். அதாவது இந்த ஃபாரினுக்கு போறவங்களா சூட்கேஸ்ல எடுத்துட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூட்கேஸ் இந்த இடத்துல வாங்கிட்டு வரவும் எதுக்குப்பா இவ்வளவு பெருசுன்ற மாதிரி கேட்க அரசே உங்களுக்கு தெரியாதா நம்ம இந்த உலகத்தையே சுத்தி பார்க்கணும்னா இந்த மாதிரி ஒரு பெட்டி வேணுமா, அது மட்டும் இல்லாம பெருசா ஒன்ஸ் வாங்கிட்டோம்னா நம்ம லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதனாலதான் இந்த உலகத்தையே நம்ம சுத்தி பார்க்கறதுக்காக இந்த பெட்டி வாங்கி இருக்கேன்னு சொல்ல ஏன்பா நம்ம பக்கத்துல இருக்க ஊருக்கு தான் போறோன்ற மாதிரி சொல்லவும் பரவாயில்ல அரசே கவலைப்படாதீங்க இது லைஃப் லாங் இன்வெஸ்ட்மெண்ட், சோ அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சீகோக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா இவங்க எங்க போனாலும் பின்னாடியே ஃபாலோ பண்றதுக்கு 2 பேர் வருவாங்க இல்லையா, அதனாலதான் அந்த விஷயம் ஞாபகம் வந்த உடனே ஒரு நிமிஷம் இருங்க நான் வீட்டுக்கு போன் பண்ணிட்டு வரேன்னு டக்கு
டக்குன்னு ஓடிவிட்டு அம்மாவுக்கு போன் பண்ணி அம்மா எம்லியாவும் சூசனவும் அவங்க கூட போறாங்கம்மா, நானும் போகட்டுமான்ற மாதிரி கேட்க, அவங்க 2 பேரும் வராங்களா, அப்பனா சரி ஓகே, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ தாராளமா அவங்க கூட போயிட்டு வாமான்ற மாதிரி சொல்லவும் மறுநாள் காலையில எல்லாருமே சேர்ந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் எம்லியாவும் சூசனவும் தான் போவாங்கன்னு முடிவு பண்ணாங்களே, அப்புறம் எப்படி வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா சீக்கிரம் தான் எங்க அம்மா உங்க கூட போனா மட்டும் தான் விடுவேன்னு சொல்லியிருக்காங்க, ப்ளீஸ் எனக்காக வாங்கன்னு போன் பண்ணி இவங்க 2 பேருமே வர சொல்லி இருக்கா. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் அலாஸ் ராமோஸும் நானும் அப்பா கூட போவோம்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சா இல்லையா, அதனாலதான் இவளை தனியா அனுப்புனா ஏதாவது பிரச்சனை வரும், நாமளும் இவங்க கூடவே சேர்ந்து போலான்னு இவங்க கூட சேர்ந்து ட்ரெயினை பிடிச்சி பக்கத்து ஊருக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. சைடன் மட்டும் எம்லியா கிட்ட உனக்கு வேலை இல்லையா, எதுக்கு எங்க கூட வந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி கேட்கறான். ஏன்னா இவ என்னைக்குமே லீவ் போட்டதே கிடையாது, வேலைக்கு போய்கிட்டே இருப்பா இல்லையா, அதனாலதான் ஏன் இன்னைக்கு உனக்கு வேலை இல்லையான்ற மாதிரி கேட்கப்போ, ஹே எனக்கு என்ன உன் கூட வரணும்னு தலையெழுத்தா என்ன, அலாஸ் ராமோஸ் உன் கூட வரேன்னு சொன்னா அதனாலதான் நானும் வந்தேன். அது மட்டும் இல்லாம என் கம்பெனில ஒரு வாரம் லீவ் கொடுத்துருக்காங்க, அதனாலதான் நானும் சூசனவும் உங்க கூட சேர்ந்து வந்துகிட்டு இருக்கோம், மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி வேற எதுவும் கிடையாதுன்ற மாதிரி இவ சொன்னாலும் சைட்டனுக்கு இவ எதுக்கு வரான்றது நல்லாவே தெரியும். அதனால இன்னமா நடிக்கிறாயா என்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இவங்க வர வேண்டிய லொகேஷனுக்கு வந்து ரீச் ஆயிட்டாங்க. ஆனா இப்போ இவங்க வந்து ரீச் ஆயிருக்கக்கூடிய இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு சூப்பரான டிஷ் ஒன்னு செஞ்சு சுட சுட வித்துட்டு இருக்காங்களாட்டுக்கு. அதை பார்த்த உடனே சீக்கிர போயிட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பிக்க அலாஸ் ராமோஸும் எனக்கு அது வேணும் எனக்கு அது வேணும்னு சொல்லி அடம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டா. அதனால சரி ஓகே, நம்மள இங்க இருந்து பிக்கப் பண்ணிட்டு போறவங்க வர வரைக்கும் இது மாதிரி ஏதாச்சும் வாங்கி சாப்பிடலான்னு சின்ன குழந்தைங்க சாப்பிடுற மாதிரி இருக்கக்கூடிய ஐட்டத்தை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து இவளை சாப்பிட வச்சுக்கிட்டு சில விஷயங்களை பத்தி இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கரெக்டா இந்த இடத்துக்கு இவங்களை கூட்டிட்டு போறவங்க வந்துட்டாங்க. ஆனா நம்ம சைடன் சொன்னதை விட கூட எக்ஸ்ட்ரா சேர்ந்து சில பேர்ல வந்துட்டாங்க இல்லையா, அதனால யார்ப்பா இவங்க எல்லாம், நீங்க 3 பேர் தானே வரணும்னு சொன்னீங்க, உங்களுக்கு மட்டும் தான் இடம் இருக்குதுன்ற மாதிரி சொல்லவும், ஐயோ நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, இவங்க எல்லாருமே எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க தான், இவங்களும் இந்த இடத்துக்கு வந்து சுத்தி பார்க்கணும்னு சொன்னாங்க, சோ அதனால தான் கூட வந்திருக்காங்க, மத்தபடி இவங்களும் வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க, நாங்க மட்டும் தான் ஒர்க் பண்ண போறோம்ன்ற மாதிரி சொல்லவும், ஓ அப்படியா சரி சரி ஓகே ஓகே, நான் கூட இவங்க கையில குழந்தை இருக்கிறத பார்த்ததும் உங்களுடைய வைஃப்னு தப்பா நினைச்சுக்கிட்டேன், அதனால என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி மன்னிப்பு கேட்க, இன்னது நான் இவனுடைய வைஃபா, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இவளை கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா சீகோ மட்டும் நீங்க சொன்னது நல்லா இருக்குன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இவங்க கார்ல ஏறி உட்காந்துக்கிட்டு வர வழி முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சீனியர்ஸையும் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வராங்க. ஏன்னா இப்போ இவங்க வந்திருக்கிறது பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல ஒர்க் பண்றதுக்காக தான். அதனால தான் வர வழி முழுக்க இருக்கக்கூடிய சீனியர்ஸ் எல்லாத்தையுமே சுத்தி பார்த்துக்கிட்டே ஹோட்டல் கிட்ட வரவும் இவங்களுக்கு செம ஷாக்கு. ஏன்னா ஹோட்டல் பாழடைஞ்ச நிலைமையில இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி பீச்ல இருக்கக்கூடிய சில ஹோட்டல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சீசன் டைம்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, மத்த டைம்ல எல்லாம் அப்படியே விட்டுருவாங்க இல்லையா, அதனால தான் இப்படி ஒரு துருபிடிச்சு கிடக்கிறத பார்த்ததும் சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நான் இதை கிளீன் பண்ணி தந்துடுறேன், ஆனா நீங்க எக்ஸ்ட்ரா போனஸ் தருவீங்களான்ற மாதிரி சைட்டன் கேட்க, இவங்களும் கொஞ்சம் கஷ்டம் தான்ப்பா, இருந்தாலும் பரவாயில்ல, நீ எனக்காக இதை கிளீன் பண்ணி கொடுத்தீனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தரேன்னு சொல்லுவோம். அப்புறம் என்ன, நாங்க வேலையை ஆரம்பிச்சிடுறோம்னு இவங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கூடவே வந்திருக்கக்கூடிய எமிலியா அப்புறம் சூசனும் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு போர் அடிக்குதுன்றதுனால, ஹே சைட்டன் நாங்களும் இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து சும்மா தான் இருக்கிறோம், அதனால எங்களால முடிஞ்ச ஹெல்ப் நாங்க பண்றோம், பட் எங்களுக்கு காசுலாம் வேணாம்னு சொல்லுவோம். வாவ் இந்த டீலிங் நல்லா இருக்குதே, வாங்களே ஹெல்ப் பண்ணுங்களேன்னு ஆளாளுக்கு ஒரு வேலையை கொடுத்து பாத்துக்க சொல்ல சூசனும் மட்டும் அலாஸ் ராமோஸை பாத்துக்கிறா. ஏன்னா இவளுக்கு தான் குழந்தைங்களை பாத்துக்கிட்டு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதனாலதான் மத்தவங்க எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் மட்டும் ஜாலியா அலாஸ் ராமோஸ் கூட விளையாண்டுகிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல அலாஸ் ராமோஸ் வேகமா ஓடி வந்து சைடனுடைய காலை பிடிச்சிக்கிட்டு அப்பா அப்பா இங்க வாங்க, அக்கா பண்றத பாருங்க பாருங்கன்னு வெளியில கூட்டிட்டு வரா. என்னடான்னு பார்த்தா மணல்லே இந்த ஜப்பான்ல இருக்கக்கூடிய ரொம்பவே ஃபேமஸான ஒரு கேஸ்ல உருவாக்கி இருக்கிறா. அதுவும் பாக்குறதுக்கு ரொம்பவே தத்ரூபமா இருக்குது. அதனால சரி ஓகே இந்த திறமையை நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கக்கூடிய மத்த வேலை எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்க, எப்படியோ ஒரு வழியா இன்னைக்கு ஈவினிங்குள்ள இந்த கடையை ஃபுல்லாவே சூப்பரா ரெடி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல இருக்கிறவங்க ஏதாச்சும் புதுசா பண்ணாலும் சரி, ஏதாச்சும் வித்தியாசமா பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் வச்சு கொண்டாடுவாங்களாம். அதனால இன்னைக்கு இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த கடையை உருவாக்குறதுக்கு, அதனால இவங்க எல்லாருமே இன்னைக்கு சேர்ந்து அந்த கடையை திரும்ப நார்மலா மாத்துறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்கன்றதுனால ஈவினிங் இவங்களை கொஞ்சம் ஹாப்பியா வச்சுக்கணுன்றதுக்காக இந்த கடையோட ஓனர் என்ன பண்ணிருக்காங்க, சில கிராக்கர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதாவது நம்ம ஊர்ல கம்பி மத்தாப்பு, இந்த புஸ்வானம், சங்கு சக்கரம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சில கிராக்கர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரவும் எல்லாருமே சேர்ந்து ஜாலியா இதை கொளுத்தி விளையாண்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய அலாஸ் ராமோஸுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. அதனாலதான் இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே சடனா கடலுக்குள்ள இருந்து வெளிச்சமா வருது. அது இந்த போட் எல்லாம் போச்சுன்னா வெளிச்சம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வெளிச்சம் வருது. ஆனா என்ன இது ரொம்பவே பிரைட்டா இருக்குது. அதனாலதான் இங்க ஏதாச்சும் தப்பா நடக்குதான்ற மாதிரி இவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்க, சைட்டனும் ஆமாப்பா இதை பார்த்தா எனக்கு ரொம்பவே தப்பா தெரியுது, ஏன்னா ஈஸ்லாவில் இருக்கும்போது இந்த மாதிரி வெளிச்சம் ஏத்துனாங்கன்னா போர் வரதுக்கான அறிகுறின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த கடையோட ஓனரும் அது ஒண்ணும் கிடையாதுப்பா, அது தூரத்துல தெரியக்கூடிய கப்பலோட லைட் தான், அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஈவினிங் ஆச்சுன்னா ரொம்பவே பனி வரும், சோ இந்த பனி டைம்ல யாருமே வெளியில இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால நீங்க சீக்கிரமா ரூம்குள்ள போங்க பண்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ்ல இருந்து விட்டு விட்டு சைரன் சத்தம் வேற கேட்க ஆரம்பிக்குது. ஆனா அந்த சத்தத்தை கேட்ட உடனே அலாஸ் ராமோஸ் அழுக ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா இது சாதாரண சைரன் சத்தம் மாதிரி இல்ல, அதுக்கு பதிலா போர்ல சங்கு முழங்கி இந்த போர் முழக்கம் விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சைரன் சவுண்ட் இந்த இடத்துல கேட்டதும் தான் அலாஸ் ராமோஸ் அழுக ஆரம்பிச்சிருப்பா. அதனால சரி ஓகே இப்படி இருந்தா சரி வராது, இவங்க சொல்ற மாதிரி நம்ம உள்ள போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம், இதுக்கப்புறம் நம்ம வெளியில இருக்க வேணானே இவங்க எல்லாருமே கடையில இருக்கக்கூடிய ரூமுக்குள்ள போக ஓனர் சொன்ன மாதிரி இந்த இடத்தை ஃபுல்லா மூடு பண்ணி வந்து மூடிக்கிச்சு. ஆனா இப்பன்னு பார்த்து லைட் ஹவுஸ் ஓட வெளிச்சம் கரெக்டா அந்த பனிக்குள்ள பட ஒரு கொடூரமான உருவம் தெரியவும் அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் இன்னைக்கு
இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோட் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, இருந்தாலும் லைட்டா போர் அடிச்சது. ஏன்னா எந்த ஒரு ஆக்ஷன் சீன்ஸும் இல்ல, அப்படியே சட்டில்டா போயிட்டு இருந்தது இல்லையா, அதனால கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் ஒவ்வொன்றும் கொஞ்சம் விறுவிறுப்பா போவோம், அதே நேரத்தில் ஆக்ஷனாவும் இருக்கும். ஏன்னா அதுக்கான லீட பார்த்தா கடைசி எண்டிங்ல ஒரு உருவம் தெரியுது முடிச்சிட்டாங்களே, சோ அதனால அந்த பணிக்கு நடுவில் தெரிஞ்ச அந்த உருவம் அது என்ன பண்ண போகுது, எது பண்ண போகுதுன்றது எல்லாத்தையும் இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ல நம்ம கண்டிப்பா பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தி உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் உங்களுடைய பொன்னான கரங்களால கீழே இருக்கக்கூடிய லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.